விளக்கி உபன்யாசங்கள் மூலமாக, பாத யாத்திரை மூலமாக, பூஜைகள் மூலமாக, உதவி செய்வதன் மூலமாக, உரையாடல்களின் மூலமாக பல்வேறு பெரும் முக்கியஸ்தர்களை எல்லாம் இந்த ஆன்மீக கருத்தை சொல்லி அவர்களையும் இந்த பாதையிலே வரும்படியாக, இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும்படியாக வெளிநாட்டை சார்ந்தவர்களும், பால் பிரிட்டன் போன்ற வெளிநாட்டை சார்ந்தவர்களும் ஆன்மீக தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கெல்லாம் அருளாசி புரிந்து, இப்படி ஆதிசங்கரர் பகவத் பாதால் என்ன தத்துவத்தை உபதேசித்தார்களோ அந்த தத்துவம் இந்த நூற்றாண்டிலேயும் மக்களுக்கு தெரியும் விதத்திலே பணியாற்றி அவர்களுடைய ஜெயந்தி விழாவை கனடாவிலே சிவ சத்யநாராயண சுவாமி கோவிலே நீங்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாட இருக்கிறீர்கள். குருமார்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த இந்து சமயத்திலே, வைணவத்திலேயும் சரி, சைவத்திலேயும் சரி, பல பக்தி மார்க்கத்திலேயும் சரி, அவ்வப்பொழுது குருமார்கள் தோன்றி பரம்பரையாக வரக்கூடிய இந்த தர்மத்தை சங்கராச்சாரியருடைய வழியிலே 68வது சங்கராச்சாரியராக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பல்வேறு நலப்பணிகளை அளித்திருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இன்றைக்கு வசதி இருக்கிறது, வாகனங்கள் இருக்கின்றன, படிப்பும் நிறைய பேர் லௌகீகமான படிப்பிலே முன்னேற்றமும் இருக்கிறது. இன்றைக்கு தேவை ஆன்மீகத்திலே முன்னேற்றம். அதேபோன்று தன்னுடைய பூர்வீகமான இந்திய தேசத்தினுடைய முன்னேற்றத்திலேயும் இந்து சமயத்தினுடைய முன்னேற்றத்திலேயும் ஒவ்வொரு பக்தர்களும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மேன்மேலும் சிறப்பான முறையிலே மேன்மேலும் பங்களித்து உழைப்பின் மூலமாக, உதவிகள் செய்வதன் மூலமாக அவரவர்களும் தன்னுடைய வீடுகளிலேயும் சரி, தன்னுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில்களிலேயும் சரி, குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து, கோவிலுக்கு செல்லும் பழக்கத்தை எடுத்து சொல்லி, சிறிய அனுஷ்டானத்தையாவது அவரவர்களுடைய தினசரி வாழ்க்கையிலே மேற்கொண்டு, தினமும் சிறிது நேரமாவது ஆன்மீக அனுஷ்டானங்களை மேற்கொண்டு பொதுப்பணிகளையும் செய்து நல்ல முறையிலே இந்த பிராச்சீனமான தர்மத்திலே பிறந்த பெருமையை மேன்மேலும் தெரிந்து கொண்டு அதிகமான அளவிலே தர்மங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இங்கு இந்தியாவிலேயும் சரி, குறிப்பாக தென்னாட்டிலேயும் சரி, பல்வேறு ஸ்தலங்கள் இருக்கின்றன, பல்வேறு ஆன்மீக ஸ்தானங்கள் இருக்கின்றன. இங்கெல்லாம் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த ஸ்தல மகாத்மியத்தை எல்லாம் சொல்லி, ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி என்பதாக இந்த தாய்நாட்டிற்கும் சிறந்த சேவையை நீங்கள் எல்லோரும் செய்து, குருவர்களோடும் திருவர்களோடும், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்பதான இந்த ஸ்லோகம் எல்லா பிரதேசத்திலேயும் பாராயணம் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தான் என்கிற ஊரிலேயும் இது போன்ற ஸ்லோகம் கல்வெட்டிலே, சம்ஸ்கிருத கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. பிள்ளையார் கோவிலை அங்கு கட்டியதாகவும் ஒரு கல்வெட்டிலே இருக்கிறது. அந்த குரு பக்தியோடு மேன்மேலும்
நல்ல விஷயங்களிலே ஸ்ரத்தையை மேற்கொண்டு அந்த குருவினுடைய வழிகாட்டுதலோடு ஆசியோடு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஹரஹர நம பார்வதீபதரே ஹரஹர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.